ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். எதையாவது துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். படிப்பு, வேலை, நல்ல வாழ்வியல் சூழல் என நாம் எதிர்பார்க்கும் தேவைகளுக்காக ஓடும் சூழலில் நம் உடல் நலனை கவனிக்க மறந்து விடுகிறோம். அதன் விளைவு தென்கிழக்கு ஆசிய பகுதியில் மட்டும் கோடிக்கணக்கானவர்கள் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிறது உலக சுகாதார அமைப்பு. உலக உயர் இரத்த அழுத்த நாளையொட்டி உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய இயக்குநர் சாய்மா வாசத் முக்கிய தரவுகளை வெளியிட்டார். இரத்த அழுத்தத்தை பரிசோதியுங்கள், கட்டுப்படுத்துங்கள், நீண்ட காலம் வாழுங்கள் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உப்பு அதிக அளவில் சேர்ப்பது, புகையிலை மற்றும் ஆல்கஹால் பயன்பாடு, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடற்பயிற்சியின்மை, மன அழுத்தம் மற்றும் காற்று மாசுபாடு ஆகியவை உயர் இரத்த அழுத்த நோய் அதிகரிக்க காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பொதுவாக இந்த ரத்த கொதிப்பு வர்றதுக்கு என்ன காரணங்க? முக்கியமாக 10 காரணங்கள் இருக்கு. அதை நம்ம கவனமா கேட்கணும். 1, ரொம்ப மன அழுத்தம், ஓவர் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தத்தில் எவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு ரத்த கொதிப்பு வரும். 2, தூக்கமே இல்லாம இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அவங்களால தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இருக்கக்கூடிய வியாதினாலேயே ரத்த கொதிப்பு வரும். 3, உடல் பருமன். கிட்டத்தட்ட 100 கிலோ 130 கிலோ இருப்பாங்க, ஃபுல் வெயிட், ஓவர் வெயிட்ல இருப்பாங்க. 4, வெயிட் கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா வயிறு பார்த்தா தொந்தியா இருக்கும். அது பேர் ஒபிசிட்டி. இதனாலேயும் வரும். அப்புறம் உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுறது, அதனாலேயே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2, கொலஸ்ட்ரால், கொழுப்பு அதிகமான பொருள் உணவு வகையில் வாங்கி சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிடுறது, நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிடுறது. அதுக்கடுத்து ஆல்கஹால், நிறைய ஆல்கஹால் குடிக்கிறது. ஸ்மோக்கிங், நிறைய ஸ்மோக்கிங் பண்றது. அப்புறம் எக்ஸசைஸே பண்ணாம இருக்கிறது. அப்புறம் பொட்டாசியம், கால்சியம் இருக்கிற உணவு வகைகள் ரொம்ப கம்மியா சாப்பிடுற இந்த 10 காரணங்களால நம்மளுக்கு ரத்த கொதிப்பு வரும். ஆக இந்த ரத்த கொதிப்பை மேல் சொன்ன காரணங்கள் இருந்து நமக்கு சரியா கடைபிடிச்சோம்னா, எக்ஸசைஸ் பண்ணோம்னா, டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ரத்த கொதிப்பிலிருந்து விடுபடலாம். அதிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து நம்ம விடுபடலாம். வளரிளம் பருவத்தினரிடையே உயர் இரத்த அழுத்தம் அதிகரித்திருப்பதோடு அவர்களில் பாதி பேருக்கு தங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறது என்பதை அறியாமலேயே இருக்கிறார்கள் என்கிறது உலக சுகாதார அமைப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் 29 கோடியே 4 லட்சம் பேருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக அறியப்பட்டுள்ள நிலையில் 2 கோடியே 40 லட்சம் பேர் மட்டுமே சிகிச்சை பெறுகிறார்கள். ஒவ்வொரு தினமும் நமக்கான விழிப்புணர்வுக்காகவே அனுசரிக்கப்படுகின்றன என்பதால் உப்பை அளவாய் எடுத்து தொடர் உடற்பயிற்சி செய்து புகையிலை, ஆல்கஹால் பழக்கத்தை தவிர்த்தால் ஆரோக்கிய நீண்ட ஆயுட்காலம் நம் முன்னே காத்திருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.